சென்ற வாரம் நாங்க ஒரு இந்த புனிதமான மாதங்கள் சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஹதீத் அடிப்படையாக வச்சு சில விஷயங்களை பார்த்து வந்திருந்தோம். அதுல ஒரு பகுதியை பார்த்து முடிச்சிருந்தோம். அதுல இந்த புனிதமான மாதங்கள் 4 அது என்னங்கிற விஷயம் பார்த்துருந்தோம். துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் தொடர்ச்சியாக வருது. அதே மாதிரி ரஜப், ஜமாதுல் ஆஹிரா அல்லது சாலியான்னு சொல்றது, அதுக்கும் ஷாபானுக்கும் நடுவுல வரக்கூடிய மாதம் ரஜப். இப்படியான இந்த விஷயங்களை பார்த்துருந்தோம். இன்றைய தினம் நாங்க நிறுத்தி வச்சிருந்த அந்த பகுதியில இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சில விஷயங்களை பார்த்து நாங்க அந்த ஹதீஸை முடிப்போம். எங்களுக்கு அந்த பழைய நினைவுகள் இருக்கும். அதுல முக்கியமான விஷயத்தை தான் நாங்க இப்ப பார்த்தோம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த 4 மாதங்களையும் சொன்னதுக்கு பின்னால இப்ப நபி அவங்க சில விஷயங்களை சமூகத்துக்கு சொல்றாங்க. அங்க குழுமி இருந்தா ஒரு சஹாபா சமூகத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்காங்க, ஐயு ஷஹ்ரின் ஹாதா. இப்ப இது எங்க நடக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு அந்த நினைவு இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி ஹஜ்ஜின் பொழுது சொன்ன விஷயங்கள் தான் இது. அப்ப நபி அவங்க கேட்கிறாங்க, இப்படி ஐயு ஷஹ்ரின் ஹாதா, இது என்ன மாதம் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சஹாபாக்களுக்கு தெரியும், ஆனாலும் அவங்க யாருமே எதுவும் சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டுட்டு அமைதியாக இருக்கிறாங்க. சஹாபாக்கள் இதை பார்த்துட்டு எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்கன்னு அவங்க இதை கேட்டுட்டு, இது நபி அவங்க வேறு எதுவும் புதிதாக பேர்கள் சொல்ல போறாங்களோ ஒரு கேள்வியை கேட்டுட்டு அமைதியாகவே இருக்கிறாங்க. அவ சஹாபாக்களுக்கு அப்படி ஒரு யோசனை வருது, நபி அவங்க புதிதாக ஏதும் பேர்கள் சொல்ல போறாங்களோன்னு. ஆனா பிறகு நபி அவங்க இத சொல்றாங்க, இது துல்ஹிஜ்ஜா மாதம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. புதுசா பேர் சொல்லல, துல்ஹிஜ்ஜா மாதம் தான். ஆனா அவங்க அதனுடைய மகத்துவத்தை, அந்த முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக அமைதியாக இருந்து மனசுல பதிய வைக்கணும், இதுல மகத்துவத்தை சொல்லணுங்கிறதுக்காக நபி அவங்க அதை சொல்றாங்க. எங்கள் டைம் அந்த நடைமுறை இருக்கும். எங்களோட குடும்பத்துல பேசுற டைம் முக்கியமான விஷயங்கள் யாரும் சொல்ற நேரம் எங்களுக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட ஏதாச்சும் ஒரு விஷயத்த பதிய வைக்கணும்னா நாங்க கேள்விகளை கேட்டுட்டு கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு அதுல முக்கியத்துவத்தை சொல்லுவோம். அவ்வளவு வெயிட்டான விஷயம் அது. அதை நாங்க பதிய வைக்கணும், விளங்க வைக்கணுங்கிறதுக்காக அந்த நடைமுறைகளை நாங்க எங்கள்கிட்டையும் கைகொள்வோம். அதே போல நபி அவங்க திரும்ப கேட்கிறாங்க, பலதின் ஹாதா, இது எந்த இடம், இது எந்த ஊரு அப்படி கேட்டுட்டு சஹாபாக்கள் சொல்றாங்க, இது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும். நேரத்துல கேட்ட கேள்விக்கு மாதிரிதான் பதில், இந்த நேரத்திலையும் அல்லாஹ் ரசூல் தான் அறிவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னோன்னு நபி அவங்க திரும்பவும் அமைதியாகவே இருக்கிறாங்க. இப்ப சஹாபாக்களுக்கு எப்படி எண்ணம் வருதுன்னா, இதுக்கு வேறொரு பேரு சொல்ல போறாங்களோ அந்த அளவுக்கு திரும்பியும் நபி அவங்க அதே நிலைமையில அதுக்கு பின்னால நபி அவங்க சொல்றாங்க, இது புனிதமான பூமி, மக்கா பூமி இல்லையா அப்படிங்கிற விஷயத்த கேட்கிறாங்க. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3வது ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ஐயு யௌமின் ஹாதா, இது என்ன நாள். முதலாவது கேட்டாங்க என்ன மாதம், அதுக்கு பிறகு இது எந்த இடம், 3வது கேட்கிறாங்க இது எந்த நாள் அப்படின்னு கேட்ட நேரமும் சஹாபாக்கள் அல்லாஹு ரசூலுஹு ஆலம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நபி அவங்க திரும்பவும் அமைதியாகவே இருக்கிறாங்க. இப்பவும் சஹாபாக்கள் நினைக்கிறாங்க நபி அவங்க இதுக்கு புதுசா பேர்கள் சொல்ல போறாங்களோ அப்படின்னு இருந்தோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது யௌமுன் நஹர் இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. யௌமுன் நஹர்னா தெரியுமா இருக்கும்? யௌமுன் நஹர்ன்னு சொன்னா அறுத்து பலியிடக்கூடிய நாள் அப்படின்னா என்ன? ஹஜ்ஜு பெருநாள் தினம். பிறை 10 யௌமுன் நஹர் அப்படின்னு சொல்லுவோம். துல்ஹிஜ்ஜா பிறை 10க்கு பேர் யௌமுன் நஹர். அப்ப அந்த நாள்ல தான் நபி அவங்க இதை அந்த சமூகத்துக்கு சொல்றாங்க. அப்ப இத நபி அவங்க சொன்னதோட இப்ப இதுக்கு பிறகு இவ்வளவுத்தையுமே சொல்லிட்டு இதுக்கு பின்னால முக்கியமான ஒரு செய்தியை அந்த சமூகத்துக்கு நபி அவங்க சொல்லி கொடுக்க போறாங்க. இந்த மாதம் என்ன, இந்த இடம் என்ன, இந்த நாள் என்ன, எல்லாத்தையும் கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க,
فَإِنَّ دِمَاءَكُمْ وَأَمْوَالَكُمْ وَأَعْرَاضَكُمْ உங்களுடைய இரத்தம், உங்களுடைய சொத்து, உங்களுடைய கண்ணியம், 3 விஷயம். உங்களுடைய இரத்தம்னா உயிர், இரத்தம், உங்களுடைய சொத்து, நீங்க சேர்த்து வச்சிருக்கிற விஷயங்கள், உங்களுடைய உரிமை, அதே போல உங்களுடைய கண்ணியம், இவை எல்லாமே உங்களுக்கு ஹராமானது, புனிதப்படுத்தப்பட்டிருக்கு. எதை போல? கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா, இந்த நாள், இந்த நகரம், இந்த மாதம், இவையெல்லாம் எவ்வளவு புனிதமானதோ, இந்த நேரத்துல தடுக்கப்பட்டவைகளை தவிர்ந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இதை புனிதப்படுத்தி நாங்க இருக்க வேண்டுமோ, அது போல உங்களுடைய இரத்தமும், உங்களுடைய சொத்துக்களும், உங்களுடைய கண்ணியமும் புனிதமானது. இப்ப எந்த பொருளும், என்னுடைய கண்ணியமும், என்னுடைய உயிரும் உங்களுக்கு ஹராம், உங்களது எனக்கு ஹராம். அது எந்த பொழுதிலுமே பால்படுத்தப்படக்கூடாது. எப்படி அந்த நாள் கண்ணியமானதோ, அந்த நேரத்துல நான் ஹராமானதை செய்ய இயலாதோ, அதுடைய கண்ணியத்தை பால்படுத்த முடியாதோ, மக்காவுக்கு என்று சொல்லி ஒரு புனிதம் இருக்குதோ, அதே போல ஒவ்வொரு மனிதனுடைய உயிரும், பொருளும், கண்ணியமும் புனிதமானது. அதை நாங்க புனிதப்படுத்தணும். அதை யாருமே அநியாயமாக எதுவும் செய்துவிடக் கூடாது. அந்த அளவுக்கு நாங்க அதுல கவனமாக இருக்கணுங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, நீங்க உங்களுடைய இரட்சகனை சந்திப்பீர்கள், உங்களுடைய செயல்கள் குறித்து அல்லாஹு தாலா உங்களை விசாரிப்பான், எனக்கு பின்னால உங்களில் ஒருவரை ஒருவர் கழுத்துகளை வெட்டி கொள்ளும் அளவிலான நிராகரிப்பாளர்களாக நீங்கள் மாறிவிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இங்கே வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தியை எத்தி வையுங்கள். இது நபி அவங்களோட இந்த சமூகத்துக்கான பெரியதொரு அறிவிப்பு, நபி அவங்க சொன்ன பெரியதொரு செய்தி, இஸ்லாத்தினுடைய மொத்த செய்தியையும் சேர்த்து நபி அவங்க இதுக்குள்ள சொல்லிட்டாங்க. எனவே இதை சொல்லி வைங்க. நீங்க சொல்ற நேரம், நீங்க வந்தவங்களை விட அதை கேட்கிறவங்க அதை விளங்க இயலும், மனநமிட இயலும், அவங்க அதை பாதுகாக்க இயலும்ங்கிற அர்த்தத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, நான் எத்தி வைத்து விட்டேனா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க. எனவே இந்த ஹதீஸை நாங்க இதோட முடிச்சு கொள்றோம். இப்ப நாங்க இதுல இருந்து விளங்கக்கூடிய சுருக்கமான விஷயம் என்னன்னா, நாங்க எப்படி மாதங்கள் 4ஐயும் புனிதமானதாக பார்த்தோமோ, அதுல நபி அவங்க இருந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய அந்த மாதம் எப்படி புனிதமானதோ, நபி அவர்கள் இருந்த அந்த நாள் யௌமுன் நஹர், புனித மாதத்திற்குள்ளும் புனிதமான ஒரு நாள். அதே போல நபி அவர்கள் நின்ற அந்த மக்கமா நகரம் எவ்வளவு புனிதமானதோ, நாங்க இதெல்லாத்தையும் புனிதமா பார்ப்பதனுடைய நோக்கமே அல்லாஹ்வினுடைய கட்டளையின் பேரில் அந்த காலத்துல போர்கள் செய்யக்கூடாது. போர் செய்யக்கூடாதுன்றாங்க என்ன அர்த்தம்? இன்னொருத்தர உயிர் பாதுகாக்கப்படணும், அது கண்ணியமாக பார்க்கப்படணும். அதை நாங்க அநியாயமாக எடுக்க முடியாது. அவருடைய கண்ணியத்தை நாங்க பால்படுத்தக்கூடாது, அவருடைய சொத்துக்களை நாங்க சூறையாடக்கூடாது. எனவே இந்த பண்பு தான் எங்கள்கிட்ட வர வேண்டிய பெரியதொரு பகுதி. எனவே இதனுடைய நோக்கமும் அதுவாகத்தான் இருக்கிறது. இதை நாங்க கடைபிடிச்சு இன்ஷா அல்லாஹ் வாழக்கூடிய இந்த காலங்கள்ல, மரணத்திற்கு முன்பான எங்களுடைய இந்த வாழ்க்கையில இதுகளை பேணி நாங்க இந்த காலங்கள்லயாவது அதை எங்களுக்குள்ள கை கொண்டு கடைபிடித்து வந்தோமாக இருந்தா, அது எங்களோட ஏனைய காலங்கள்லையும் எங்களோடையே ஒட்டிரும், எங்கள பழகிடும். எனவே அதற்கு நாங்க முயற்சி செய்வோம். அது எவ்வளவு கோபமான தருணங்களாக இருந்தாலும் ஒருத்தருடைய மானத்தினுடைய விஷயத்துல கவனமாக இருக்கணும். இன்னத்துடைய சொத்தை அநியாயமான முறையில நாங்க எடுக்கிறதுல மிக கவனமாக இருக்கணும். அது எனக்கு எவ்வளவு தேவைகளாக இருந்தாலும், ஆசைகளாக இருந்தாலும் அதுல நாங்க கவனமாக இருந்துடணும். அல்லாஹு தாலா அப்படியான நல்ல மனிதர்களாக எங்களை ஆக்கணும். அதே போல இந்த மனித உரிமைகளை, பிறர் உரிமைகளை பேணி இம்மையிலையும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா என் அனைவரையும் ஆக்கியவர்கள் புரிவானாக.